நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு சுமார் 800 வருட ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியால் முன் அறிவிக்கப்பட்டது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். மற்றும் இயேசுவின் பிறப்பை குறித்து தேவதூதர்கள் மேய்ப்பரிடத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்கிறார்கள். மற்றும் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்று வேதத்தில் 3 விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் சகையை பற்றி பார்க்கும்போது, இயேசு அவரது வாழ்க்கையில் நுழையும் போது பழைய மார்க்கம் பழைய காரியங்களை விட்டு மனம் திரும்பும்போது ஒரு சந்தோஷம் எங்கேருந்து வருகிறது? காஸ்பல் மூலமாக, சுவிசேஷம் மூலமாக கிடைக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது சந்தோஷம் அப்போஸ்தலனாகிய 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சுமார் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மூன்றாவது சந்தோஷமாக அடுத்து பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷமே. அப்பொழுது தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க இந்த பரிசுத்த ஆவி வழிவகுக்கிறது ஒரு சந்தோஷம். கடைசியாக வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சந்தோஷமாய் களி கூர்ந்து எதற்காக? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் விருந்து வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள். மணவாட்டி சபையாகிய நாம் ஒவ்வொருவரும் எப்படி காணப்படுகிறோம்? குறிப்பாக ஏரோது ராஜா நட்சத்திரத்தை கண்டு கலங்கினார். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டதும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நமது உலக இரட்சகர் பிறப்பின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு கலங்குகிறீர்களா அல்லது ஆனந்த சந்தோஷத்துடன் சத்தியத்தை அறிவிக்கிறீர்களா? ஆமென். God bless you.